நாள் முன்னாடி எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். அதாவது எங்கள் அப்பாவோட தங்கச்சி வீட்டுக்கு. அங்கே போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது புளிச்சான்னு பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் இந்த விட எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கிறோமே, சரி அந்த செடியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டோம். வீடியோவில் பார்த்த மரத்து பேர் பார்த்தீங்கன்னா ஈஞ்ச மரம்னு சொல்லுவாங்க. அதோட இலையை வந்துட்டு நல்லா பீடி மாதிரி சுருட்டி விசில் அடிச்சோன்னா நல்லா சத்தம் வரும். பார்த்துட்டு இருக்கிறது கத்தாழையில் ஒரு ரகம். இது பேர் வந்துட்டு முள்ளு கத்தாழைன்னு சொல்லுவாங்க, யானை கத்தாழைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு கயிறு திரிப்பாங்க. எங்கள் தாத்தாவே வந்துட்டு கயிறு திரிச்சு நான் பார்த்துருக்கிறேன். இப்போ எங்கள் அத்தை கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இழுவான்னு சொன்னாங்க. இது பயங்கர மருத்துவ குணம் உள்ளது. நம்ம இந்த வாய்க்கால் தண்ணி பாயிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரவே வராது. அதாவது தானாக முளைச்சி வராது. நம்ம நெட்டு வச்சு வேணால் வளர்த்துக்கலாம். நான் இப்போ அங்கிருந்து கொண்டு வந்து நெட்டு வச்சிருக்கிறேன். சூப்பராக வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் மேட்டாங்காடு, அதிகமாக தண்ணி இருக்காது. மழை பெஞ்சாதான் தண்ணி இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிறவங்க அப்பப்போ தண்ணி தாகம் எடுத்தாலோ இல்லை பசி எடுத்தாலோ வந்துட்டு இந்த மாதிரி பிறண்ட ரகத்தில் தான் இதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ பிச்சு பிச்சு சாப்பிட்டுப்பாங்களாமா. இந்த இழுவான், புளிச்சான், இந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது காட்டுக்குள்ளே. தானாகவே முளைச்சி வர்றது எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. அப்புறம் அந்த குகை மாதிரி பார்த்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையோட மாமனாரை புதைச்சி வச்சு அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி குகை மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஒரு 100 ஏக்கரா வச்சுருந்தவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு செத்ததுக்கு அப்புறமா அவங்கள புதைச்சிட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு குகை மாதிரி பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு தங்கம், பணம், காசு எல்லாம் உள்ளே போட்டு வைப்பாங்களாமா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே மாட்டுக்கு தேவையான தீவனம்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த குகையும் வந்துட்டு யாரோ இடிச்சு அதுக்குள்ளே இருந்து தங்கம், பணம், காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து எங்கள் அத்தை எடுத்துகிட்டு இருக்கிறது ஆகாச கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மண்ணும் தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை. நம்ம சும்மா ஒரு கயிற்றுல வச்சு கட்டி விட்டு தொங்க விட்டுட்டாலே போதும், அது தானாகவே வளர்ந்து வந்துடும். நிலத்துக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அதில் அனுபவம் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அதை கண்டுபிடிச்சி தோண்டி எடுக்க முடியும். நிலத்துலையும் நல்லாவே வளரும். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மாட்டுக்கு வைத்தியத்துக்கு பயன்படுது. இதெல்லாம் வந்துட்டு இப்போ ஈரோட்டில் மார்க்கெட்லேயுமே வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு கிழங்குமே சின்ன கிழங்கே வந்துட்டு ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும். இது போக காட்டை சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா வேலி மாதிரி ஆறுமுக கல்லின்னு சொல்லி அது நிறைய இருந்துச்சு. இதில் நல்ல பிங்க் கலரில் வந்துட்டு ஒரு ஃப்ரூட் வரும்னு சொன்னாங்க. அதுவும் சாப்பிட்லாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ட்ராகன் ஃப்ரூட்டு. அது பக்கத்துலேயே இப்படி திருகி நல்லா முறுக்கி விட்ட மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருகு கல்லின்னு சொன்னாங்க. அதுலேயும் வந்துட்டு பழம் வருமாமா, அதுவும் சாப்பிடுவோம்னு சொன்னாங்க. அது போக பட்டைக்கல்லின்னு ஒன்று இருக்கும், சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க. அதில் வர ஃப்ரூட்டும் வந்துட்டு சாப்பிடுவாங்க. அது நிறைய பேர் பார்த்துருப்போம். சின்ன வயசுல என்னதான் அங்கேயே நம்ம வளர்ந்துருந்தாலும் அதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டோம். நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. வந்துட்டு ஒரு வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அட இது அங்கே இருந்துச்சு, எங்கே இருந்துச்சு, நம்ம பார்த்துருக்குறோமே, இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கிறோமேன்ற மாதிரி இப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா இது வேணும் அது வேணுன்ற மாதிரி தோணுது. சரின்னு சொல்லிட்டு நானும் இந்த இழுவான், புளிச்சான், ஆறுமுக கல்லின்னு சொல்லிட்டு அந்த ஆகாச கிழங்கு எல்லாமே கொண்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு நம்ம நெட்டு வச்சு வளர்த்துக்கலான்ட்டு. அந்த ஆறுமுக கல்லி வேணால் எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசிட்டாங்க. மற்றபடி இந்த இழுவான், புளிச்சான்லாம் வந்துட்டு சூப்பராக வளர்த்து வச்சிருக்கிறேன். அதுவும் நல்லா வளர்ந்து நிறைய கிளைய விட்டுருக்குது, பூவும் பூத்துருக்குது. அந்த பூ காற்றுல ஆடுறது பார்த்தீங்கன்னா ஏதோ பூச்சி ஆடுற மாதிரியே இருக்கும், இங்கே வான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கும். இயற்கை வந்து வயக்காட்டுக்கு வாய்க்கால் தண்ணியை கொடுத்தாலும் இந்த மாதிரி மேட்டாங்காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை கொடுத்துருக்குது. அப்பப்போ பசிக்கும் தாகத்துக்கும் தணிக்கிற